யாரு? கார்த்திக் சிதம்பரமா? கார்த்திக் சிதம்பரம் பேசியிருந்தாப்புல விஜய்க்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது, ஏன்னா இந்த ரீல்ஸ் டாக்டரை பத்தி பேசிட்டு. ஆண்டா, இந்த ஆள் நம்ப மாட்டேங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த ஆளு விஜய்க்கு முட்டு கொடுத்து உட்காந்து பேட்டி கொடுத்தாப்புல, தெரியல உங்களுக்கு? இல்ல, விஜய்க்கு முட்டு கொடுக்கல. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, யார் வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதாங்க எல்லாருமே வந்து இவன் ஒருத்தர் சொன்னார்ல, விஜய் விஜய் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இது பண்ணாங்க. திமுக தவிர மற்ற எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் வந்து ஏதோ பெரிய மாற்றம் கொண்டு வர போறான் அப்படின்னு எல்லா இல்ல எல்லா ரோட்ரிக்ஸ் பார்ட்டிஸும். ப்ரோ, நீங்க தான் இந்த அரசியல்ல இருக்கவங்க, அவங்க தான் வந்து அவனை பத்தி எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஹையா வச்சிருந்தீங்க. எங்களுக்கு அவன் முன்னாடில இருந்தே ப்ராடுன்னு தெரியும். அவன் அவன் மட்டும் ஒரு சின்னதா ஒரு பெர்சன்டேஜ் எடுத்தா கூட நாட்டுக்கு நல்லா கேடு தான். நல்லா ஆக்சுவலா ரொம்ப கோர் விஜய் ஃபேனுங்க. ஆனா இவன் வந்து எப்ப இந்த அரசியல்ல வந்து இப்படி அன்னையில இருந்து அவ்வளவு சண்டை போடுவேன் நான் எங்க மச்சான் அவர் வந்து விஜயே பிடிக்காது. அவ்வளோ நான் சண்டை போட நான் சொல்றது பூவே உனக்கு காலத்துல இருந்து நான் ஏற்கனவே வேற ஸ்பேஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஓடாத படத்துக்குலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் அப்போ அந்த கல்லூரி வாசல் படம் வந்து அந்த டைமு எல்லாரும் அந்த படத்துக்கு தான் போவாங்க. ஏன்னா அஜித்தும் பிரசாந்தும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படம் தியேட்டர்ல திருச்சியில ரிலீஸ் ஆயிருக்கு. நான் திருச்சியில படித்தேன். மேரேஜ் தேட்டர்ல ஆளே இல்லை. ஃப்ரெண்ட்ஸு ஒரு முன்னாடி ஒரு 2 ரோ, கடைசி 2 ரோ, அவ்வளோதான். நாங்கள் போய் ஹாஸ்டல் எல்லா பசங்களும் சொன்னோம் படம் சூப்பராக இருக்குன்ட்டு. அப்படிலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்டன் ஃபேனு. விஜய் டான்ஸ் அதெல்லாம் பிடிக்கும். பட் வந்து இப்போ இது இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்பேஸ்க்கு வர்றதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் எவ்வளோலாம் வேலை பண்ணியிருக்கான், அவங்க அப்பா வச்சு எவ்வளோ பண்ணியிருக்கான். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சும்மா ஃபேனாக பார்ப்போம், அவ்வளோதான். பட் வந்து இவன் அஜித்தை எப்படி அந்த அந்த இது வந்து ட்விட்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சோஷியல் மீடியாவில் நான் ஃபேஸ்புக்கில் இருப்பேன், அதில் அவ்வளோ இந்த இது இருக்காது. பட் எந்த அளவுக்கு அப்யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பராசக்தி படும் போது பார்த்தேன் அந்த சிவகார்த்தியின் பொண்ணை வந்து இவங்க இப்போ அப்யூஸ் பண்ணதை. இப்போ ஒவ்வொருத்தருமே அப்யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ சீப்பாக நான் கொஞ்ச நாள் என்ன நினைச்சேன், ரசிகர்கள் தான் அப்படி பண்ணுறாங்க, மேபி இவனுக்கு தெரியாமல் நடக்குது. ராட்ரிக்ஸ், பட் இவன் சொல்லி தான் எல்லாமே நடக்குது ராட்ரிக்ஸ், அப்படின்றது. ராட்ரிக்ஸ், என்ன ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? ஆ திமுக இல்ல ஆ அதிமுக யாராவது ஆட்சிக்கு வந்தீங்கன்னா ம் விஜய்க்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க போதும். அவன் எங்கங்க அவன் ஓடிடுவாங்க. அவன் எலெக்ஷன் முடிஞ்சோடனே பாருங்க ஓடிடுவான் அவன். இல்ல இல்ல, அதுக்குதான் ஆஸ்திரேலியால அது படிச்சீங்களா இல்லையா? ஆஸ்திரேலியால எல்லாத்தையும் ப்ராப்பர்ட்டிலாம் அங்கே மாத்திட்டான் அப்படின்னு ஒரு நியூஸ் சொன்னது பாத்தீங்களா இல்லையா? பக்கத்து பக்கத்துல வாங்கியிருக்கானுங்க. ஓ எல்லாம் பிளானா தாங்க பண்றான் அவன். அவன் வந்து இங்க வந்து ஆக்சுவலா அவன் அந்த வேட்பாளர்கள் தான் பாவம் கோடி கோடியா செலவு பண்ணி. நீங்க கூட ஒன்று கோடீஸ்வரன் பேசினது இருக்குன்னு, ஆமா, தனியா வேன்ல பொம்மை செஞ்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க பாவம். காசு செலவு பண்ணியாச்சு. அதாவது காசு செலவு பண்ணியாச்சுன்றத விட கட்சிக்கு கொடுத்தாச்சு. 5 கோடி 6 கோடி பக்கம் கொடுத்தாச்சு. எப்படியாவது ஏதாவது டெபாசிட்டியாவது வாங்கணும்ட்டு ஏதோ பண்றானுங்க. தெரியல. அருண்ராஜே அவ்வளோ ஓலா விடுவான். அவனுக்கே கூட ஆள் இல்லை, தனியா போயிட்டு இருக்கான். ஓலா மணி வந்து ரோட்ல நின்று கத்துனா பக்கத்துல ஒரு நாய் தான் நின்று குறைச்சிட்டு இருக்கு. வேற யாரும் முன்னாடி இல்லை, பின்னாடியே ஆள் இல்லை பாவம். இல்ல இந்த வேட்புமனு வாப திரும்ப வாங்குற நாள் என்னைக்கு கடைசி நாள்? அது தெரியல, எனக்கு தெரியல எப்ப டேட் எப்பன்னு தெரியல. முடிஞ்சிருச்சுல, அதுக்கப்புறம் தானே இல்ல ஃபைல் தெரியல, எனக்கு தெரிஞ்சல, தெரியல, அது தெரியல. 13 என்ன ஒருத்தர் அதுக்காக தானே தூத்துக்குடி போய் இந்த கூட்டத்தை காமிச்சது. அவன் எவனும் வாபஸ் இல்ல, எனக்கு இப்ப வாங்கிக்க வரைக்கும் அவன் மேல நம்பிக்கை இல்ல. அதுல ஒரு ஸ்டண்ட் அடிப்பான்னு தோணுது. அவனை நம்ப முடியாது. இல்ல, இவன் வாங்க மாட்டான். மத்தவங்களை வந்து வாங்காம இருக்கிறதுக்கு தான் அந்த தூத்துக்குடி கூட்டத்தை காமிச்சு பிஆர் பண்ணது. எல்லா ஊர்ல இருந்தும் கூட்டு போயிருக்கானுங்க, இங்க இருந்தெல்லாம் கூட்டு போயிருக்கானுங்க போல இருக்கு. கேரளால இருந்தெல்லாம் வந்திருப்பாங்க போல இருக்கு. சரியான, அதாவது மகா அயோக்கியனா இருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பை மறைக்கிறதுக்கு அது ஏதாவது பூசி முழுவாங்க. இவன் வந்து எல்லாமே தப்பு தப்பா பண்றான். இப்பயே பாருங்க திமுக போட்டு கடிக்கிறானுங்க. விஜய் அண்ணனாவை எல்லா பக்கமும் அட்டாக் பண்றாங்க. இந்த படத்தையும் லீக் பண்ணி ராட்ரிக்ஸ், இதுக்கு திமுக தானே ராட்ரிக்ஸ் நான் அப்பவே சொன்னேன், எஃப்ஐஆர் போடுங்க, எஃப்ஐஆர் போடுங்க அவனுக்கு மேல. அது போட்டிருந்தா இன்னும் அவன் இப்பயே இந்த அழுகுறான். அவன் இன்னும் அது இதுல என்ன பிரச்சனைனா கபிலன், அவன் பேசுறத வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் நம்புறாங்கல்ல, அதுதாங்க பிரச்சனை. அவங்க அவங்க இது பண்ணாத வரலாம். அவனை யாரும் வந்து இது பண்ண முடியாது. அதான் அவன் நம்பிக்கிறான். நீங்க அடிக்கனா கூட நீங்க அடிச்சதா சொல்லிதான் அவன் அரசியல் பண்ண போறான். சரியா? அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா? இல்ல எஃப்ஐஆர் போட்டிருந்தா என்ன பண்ணிருப்பானா, இப்ப பாருங்க, ஒண்ணும் இல்ல, சுப்ரீம் கோர்ட்ல போய் அந்த கேஸ் வந்து இதானோடனே மாறணும்னு சிபிஐக்கு அது மாறினோடனே அப்ப சிபிஐடிக்கு அப்போ
எஃப்ஐஆர் இல்ல இருக்கணும் இல்ல இல்ல ஸ்பாட்ல. அதுதான் சொல்ல வரேன் கபிலன், அதான் சொல்ல வரேன். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, எனக்கு தான் பிரேக் ஆகுதான்னு தெரியல. இல்ல எல்லாருக்கும் பிரேக் ஆகுது ஆ, கபிலன் ப்ரோ உங்க இல்ல வாய்ஸ். கபிலன், நான் என்ன சொல்ல வரேன்னா, சிபிஐல போய் அந்த எஃப்ஐஆர் சப்போஸ் ரிவோக் பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன், அதை பெரிய ஏன்னா அவன் அவன் வந்து அப்போ வந்து அவனுக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ பிஜேபி சப்போர்ட் பண்ணாங்க அவனுக்கு அந்த டைம்ல. ஏன்னா அண்ணாமலையிலேருந்து எல்லாமே வந்து இன்ன வரைக்கும் நேஷனல் நியூஸ் வரலும் கான்ஸ்பைரசிக்காக அவனை யூஸ் அதாவது அவங்களோட ஆதாயத்துக்காக யூஸ் பண்ணாங்க. அந்த இதுல வந்து அந்த நாய் வந்து சப்போஸ் கேஸை ரிவோக் பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன், எஃப்ஐஆர் ரிவோக் பண்ணியிருந்தானா அது இன்னும் அவன் மைலேஜ் ஏற்றிக்குவான். ஏங்க அதனாலதான் இங்க பாருங்க, அவசரப்பட்டு விசாரணை முடியாம இல்ல இல்ல இங்க பாருங்க, பண்ண- இங்கதான் தப்பு பண்றீங்க. எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி இதே ஆன்சர் சொல்லாதீங்க. ஏன்னா இதெல்லாம் அவனுக்கு மைலேஜ் எல்லாம் ஆகாதுங்க. எஃப்ஐஆர் போட்டிருந்தா அவனுக்கு பயம் வந்திருக்குங்க. நக்கீரன் இதை தானங்க சொல்றாப்புல. ஆமாமா, நான் கிரணும் திட்டுறாப்புல இது பண்ணாம விட்டீங்க அப்படின்னு. நீங்க திமுக செஞ்ச தப்பு, எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். இல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆக்சுவலா வந்து இது பண்ணுவாங்கன்னு. பட் இங்க பாருங்க, நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தலையோ இல்ல உள்ளாட்சி தேர்தலையோ திமுக டிவிகே விஜயை காப்பாத்தி விட்டதுன்னு சொல்லி இங்க அதிமுக அரசியல் பண்ணுச்சுன்னா உங்களால பதிலுக்கு என்ன சொல்ல முடியும்னா, அப்ப ஏன் எடப்பாடி முதல்ல ஆரம்பத்துல சப்போர்ட் பண்ண மைக் ஆஃப் பண்ணு. அப்படின்னு அது ஒரு இன்னொரு ரீசன் வந்து அது ஒண்ணு. அதாவது அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவனை யாருமே எல்லாருமே சிங்கிள் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னு இல்ல இல்ல ரவி, நான் சொல்றது வச்சுங்களேன். கேளுங்க. ஒரு வருஷம் சொல்லி முடிச்சிடறேன், அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பதிலுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க, அப்ப ஏன் எடப்பாடி வந்து கரூர் மண்டல விஜய்க்கு ஆதரவா சொல்லி எல்லாருமே பண்ணாங்க. அந்த நான் ஓப்பனா சொல்றேன், கரூர் விஷயத்துல சீமான் உட்பட எல்லாருமே விஜய்க்கு ஆதரவா தான் இருந்தாங்க. டிடிவி தினகரன் தவிர, டிடிவி தினகரன் மட்டும்தான் டிடிவி தினகரன்லாம் வந்து லிஸ்ட்ல எடுத்துக்காதீங்க, நான் பெரிய லிஸ்ட்ல ஓகே ஓகே. இல்ல அப்போ மீடியால கொஞ்சம் அவர் அதாவது திமுக இல்ல கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவா அவர் ஒருத்தர் தான் பேசினாங்க. அதனால நான் சொல்றேன் நான். எல்லாருமே விஜய காவந்து பண்றதுதான் வேலையை பார்த்தாங்க. இது நாளைக்கு திமுக எதிராக போய் நிற்கும். வரலாறு அப்படிதான் சொல்லும். நாளைக்கு வரலாறுல இவ்வளவு 41 பேர் செத்த போது ஏன் அவன் மேல ஒரு எஃப்ஐஆர் கூட போடல? சரி, நாளைக்கு திமுக பிஜேபி கவர்மெண்ட் மாறிடுச்சு, நாடாளுமன்றத்தில் 2029 சொல்றான், காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துருது. இப்ப என்ன சிபிஐ மறு விசாரணை போடுமா? சொல்லுங்க. காங்கிரஸ் வாக்குறுதி கொடுக்குமா? திமுக காங்கிரஸ் வாக்குறுதி கொடுக்குமா? கொடுங்க. கரூர்ல வந்து உண்மையிலே வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடும், முக்கியமா பாதிக்கப்பட்டவங்களை இழப்பீடு இது பண்ணுவாங்க. பட் இவன் மேல மறுபடியும் இல்ல, திமுக காங்கிரஸ் கூட்டணி 2029 நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு வந்து வாக்குறுதி கொடுங்க, மக்களுக்கு வாக்குறுதி கொடுங்க. கரூர்ல உண்மையாலே வந்து பாதிக்கப்பட்டவங்க, கரூரால யாரால பாதிக்கப்பட்டவங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு நாங்க தண்டனை வாங்கி கொடுப்போம், குறைந்தபட்சம் இரட்டை ஆயுள் தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு. ஏன்னா விஜய் கட்சி மீதும் விஜய் மீதும் இல்ல புசி ஆனந்த் பொதுச்செயலாளர் தேர்தல் பொதுச்செயலாளர் ஆதவ அர்ஜுனா ஒரு 4 பேரை காங்கிரஸ் வாக்குறுதி கொடுக்க சொல்லுங்க. இல்ல அவங்க ஆக்சுவலா அவங்க மேல ஏற்கனவே எஃப்ஐஆர் இருக்கு போல இருக்கு. இவன் மட்டும் இல்லங்க, விஜய் மேலதான் எனக்கு மெயின். நீங்க மெயினான ஆளை விட்டுட்டு சுத்தி இருக்கிற ஆளுங்களை இது பண்ண ஏங்க அவனை வச்சுதாங்க கூட்டம் ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? அவனதெல்லாம் நீங்க புடிச்சு போடணும். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நாளைக்கு மறுபடியும் திமுக ஆட்சிக்கு உள்ள வந்தாலும் எப்பா கேஸ் எங்க கையில இல்லப்பா, அது வந்து சிபிஐ கையில இருக்கு, நாங்க என்னப்பா பண்றது? கரெக்டா? கரெக்டா? இந்த கேம் வேண்டாம். இந்த கேம் வந்து இந்த கேம் எனக்கு எப்படி போகும்னு தெரியும். அதனாலதான் நான் சொல்றேன், காங்கிரஸ கொடுக்க சொல்லுங்க, வாக்குறுதி கொடுக்க சொல்லுங்க, ஓட்டு போடுறோம். சிபிஐ மறு விசாரணைக்கு சொல்லி சிபிஐல இருந்து இது வழக்கை தள்ளுபடி பண்ணி இங்க சிபிஎஸ்இ மாநிலத்துக்குள்ள மாத்துங்க. கரூர் விஷயத்தை, கரூர் கேஸ விசாரணை பண்றதுக்கு இங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு மாத்துங்க. சிபிஎஸ்இ மாத்துங்க, சிபிசிஐடிக்கு மாத்த சொல்லுங்க, சிபிஐல இருந்து மாத்த சொல்லுங்க. நாங்க பண்ணுவோம், நாங்க வந்து தனி நீதிபதி முன்னாடி நின்று இது விசாரணை நேர்மையை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ல ரிகவர் ஆன ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து இங்க மக்கள்கிட்ட நீங்க தண்டனை வாங்கி கொடுக்கல. ஆனா பஸ்ஸுக்குள்ள எவன் உட்கார்ந்தானோ அத்தனை பேர் நான் இங்க போட்டோ எடுத்து வெளில விடுங்க. 41 உசுறு போச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு கபிலன் அந்த கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து சிபிசிஐடி போனது வந்து சிபிசிஐடிக்கு மறுபடியும் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேஸே பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கேஸ் எல்லாமே கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். பட் ஃபேக்ட் ஒன்னு சொல்றேன்,
ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ எந்த நடவடிக்கையும் எடுக்காது விஜய் மேல. எனக்கு இந்த உண்மை எனக்கு தெரியும். இல்ல 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 அது ஒரே செகண்ட். இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதாவது பீப்புள் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டைமா இதர சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்கன்னா நான் ஃபேக்ட் ஒன்று சொல்லுவேன். நான் ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்லுவேன். இவங்க எஃப்ஐஆர் திமுக கவர்மெண்ட் திமுக வந்து விஜய் மேல நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா, எஃப்ஐஆர் போட்டு ஹார்ஷா நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா சல்யூட் பண்ணி நானே ஓட்டு போட்டிருக்கேன். வர எலெக்ஷன் நானே திமுக ஓட்டு போட்டேன். ஆனா நடவடிக்கை எடுக்க தவறிட்டாங்க. அந்த தைரியம் தான் அவன் 3 நாள் கழிச்சு சிஎம் சார் நான் வீட்டுல இருப்பேன் வந்து அரெஸ்ட் பண்ணுறேன்னு பெனாவிட்டு மயிரா பேசினான். ராட்ரிக்ஸ் ப்ரோ, கபிலம் ப்ரோ சொல்றது மக்களோட ஆதரவு கவர்மெண்ட்டுக்கு சைட்ல தான் ஃபேவரா தான் இருந்தது. அப்ப வந்து அவங்க வந்து எந்த ஆக்ஷன் எடுக்காம விட்டது தப்பு. அதத்தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் இருங்க. மெட்ராஸ் பையன் மைக்ல இருக்கீங்களா? கோஸ்ட்ல இருக்கீங்களா? தூக்கி விட்டுச்சா? இல்ல மைக்ல இருக்கேன். நான் வெளியே போயிட்டு வந்தேன். கோஸ்ட்ல இல்ல. கோஸ்ட் தான் காட்டுது. ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணவா? ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்க. இனிஷியலா அதாவது கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற வரல அந்த 2 நாளைக்கு பாத்தீங்கன்னா அவனுக்கு சொன்ன ஒரு நெரேட்டிவ் தான் எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்க. அதாவது செந்தில் பாலாஜி தான் பண்ணாரு. சோசியல் மீடியால நீங்க மறுபடியும் பாருங்க. சோசியல் மீடியால அவன் சொன்னது அவனுக்கு சொன்னது நம்ம மக்கள் இதெல்லாம் அதனாலதான் இல்ல கபிலன், அதனாலதான் பாத்தீங்கன்னா கவர்மெண்டே வந்து ஸ்டேட்மெண்ட் விட இல்லாட்டி நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு அந்த கேம் உங்களுக்கு புரியுதா புரியலையா? திமுக அடிக்கலனாலும் திமுக தான் அடிச்சுதுன்னு அவன் கேம் விளையாட போறது உறுதி. அப்படிதான் ஆரம்பிச்சு அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறான். இனிமேலும் அப்படிதான் பண்ணுவான். அவனை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? அவன் பாடியில போய் தான் ஹேண்டில் பண்ணுவோம். அவ்வளவுதான் சொல்றேன். அதுக்கு அது வந்து டிஎம்கே இனிஷியேட் பண்ணணும். இல்ல டிஎம்கே வந்து ஏன் இல்ல தொடாம இருக்காங்கன்னா அவனை வந்து பெரியாளாக்கி விடக்கூடாதுன்றதுதான் வெயிட் பண்றாங்க. அடிக்காமையே ஒருத்தன் அழுகுறான். அடிச்சாங்கன்னு சொல்லி ஒருத்தன் அடிக்காமையே அழுகுறான்னா அவனை இல்ல கபிலன், நான் இப்ப ரீசெண்டா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேசினேன். அவர் வந்து டிஎம்கே லாஸ்ட் டைம் ஓட்டு போயிருந்தாரு. அதாவது அவரோட புரிதலே எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது அவர் என்ன சொல்றாரு, இதுல என்ன விஜய் மேல தப்பு முடிச்சிடறேன் நானு. நான் சொல்லிடுறேன். அவரும் ஐடி என்னோட ஒரு 2 இயர்ஸ் தான் கம்மியா ஏஜ் இருக்கணும். ஐடில தான் ஒர்க் பண்றாரு. இந்த மாதிரி அத்தனைக்கும் அவர் வந்து ஜஸ்ட் விஜய் ஃபேன், விஜய் வெறியன் கூட கிடையாது. ஆனா டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்காரு. இப்போ அவரு என்ன சொல்றாருன்னா அவனுக்கு பேசுற நரேட்டிவ் வந்து அப்படியே நம்புறாரு. அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், எப்படி அப்படின்னா நடந்துருக்கோம், அப்படி வீடியோலாம் இருந்தா விட்டுருப்பாங்க. நான் பேசினது 2-3 நாளைக்கு முன்னாடி எனக்கு அவர் பேசுனது அப்படியே இன்னுமே வந்து எனக்கு அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. இப்படி படிச்சவங்களே இதை வந்து நம்புறாங்களே. இத்தனைக்கு உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு வீடியோவெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதையுமே என்ன பண்ணோன்னா எதுக்கு கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு அப்பயும் எடப்பாடியும் இது பண்ணாங்க. ஆஃபீஸர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க, தப்பு பண்ணக்கூடாது, விசாரணை முடியும்னா இன்னைக்கு தெரிஞ்ச உண்மை கூட தெரிஞ்சது இருக்காதுன்னா சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, நம்ம எதுவுமே பேசியிருக்க முடியாது. ஆனா அவர் வந்து இன்னும் அந்த என்னென்னலாம் நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்களோ அதை அப்படியே நம்புறாரு. எப்படி அவங்க வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அதெல்லாம் ஈஸியா சிம்பிளா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆனா ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சுன்னு கேட்கிறாரு. அதுதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்க, நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். எப்படி அவனுக்கு ஸ்டாண்ட் வித் விஜய் போட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த டைம் இன்ஸ்டால போஸ்ட் சோஷியல் மீடியா அதெல்லாம் பெய்டு நியூஸ்ங்க, பெய்டு நியூஸ். ஆனா வந்து இல்ல ஆனா பாருங்க ஒரு சாதாரண ஒரு நிமிஷம் ஆட்ரிக்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் சோஷியல் மீடியால வர்ற நியூஸை பத்தி கவலைப்படுதா? அந்த டைம் கவலைப்பட்ட மாதிரி தான் நான் பிலீவ் பண்றேன். ஏன்னா நிறைய ஃபேக் இது வந்து இல்ல நான் ஓப்பனா உண்மை சொல்றேன், இது தப்பா கட்டு. நான் என்ன சொல்றேன், வித்தின் 4 ஹவர்ஸ்க்குள்ள 3 ஹவர்ஸ்க்குள்ள 41 பேர் செத்து இருக்கிறான். வித்தின் 41 பேர் செத்த போது 42 பேர் செத்த போது அந்த 42 பேருக்கு காரணமான ஒருத்தனை கூட ரிமைண்ட் பண்ணல. மாவட்ட செயலாளரும் பவுண்டராஜ்ன்ற துணை மாவட்ட செயலாளரும் மட்டுமே ரிமைண்ட் பண்ணிருக்கிறாங்க. பொதுச் செயலாளர், கட்சி தலைவர், கட்சி பொதுச் செயலாளர், தேர்தல் பொதுச் செயலாளர் அத்தனை பேரும் எஸ். தமிழ்நாடு காவல்துறையால கண்டுபிடிக்கவே முடியல.
இந்த நேரத்துல அரெஸ்ட் பண்ணா அது திமுக அரசுக்கு எதிரா போய் நிக்கணும் பயம். அப்ப 41 பேரை பத்தி கவலை இல்ல. இப்படி இப்படி வச்சுக்கோங்க, உங்களுடைய ரைட் சைடுல விஜய், லெப்ட் சைடுல 41 உசுறு. யாருக்கு ஆதரவா நிப்பீங்க? ஒரு கவர்மெண்ட் யாருக்கு ஆதரவா நிக்கணும்? அவனை இது மூலமா நம்ம வளர்த்து விடக்கூடாது. இல்ல இப்ப நாளைக்கு இல்ல, இப்ப தூத்துக்குடியில நேத்து நடந்தது, ஒருவேளை நேத்து அசம்பாவிதம் நடந்து நேத்து 15 பேர் செத்துட்டாங்க. நீங்க வந்து கொஞ்சம் அந்த டைம்ல நீங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி ஆப்போனன்ட்ஸ் வந்து என்ன இத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இல்ல, அதாவது கூட நிக்க வேண்டிய அரசியல் வேற ஒரு அட்ரஸ், அரசியல் வேற, அரசியல் வேற. இல்ல நீங்க ஒரே செகண்ட் இதே மாதிரிதான் ராஜீவ்காந்தி வெடி திமுகவை டார்கெட் பண்ணாங்க. அப்பெல்லாம் ப்ரூவ் பண்றதுக்கு ஆப்ஷனே இல்லை, அது ஆட்சியே இழந்துச்சு திமுக. ஸோ அதே ஒரு வேலையை தான் எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்க. அப்போ வந்து கவர்மெண்ட் சைடு நின்று பேசுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ கவர்மெண்ட் வந்து அதை ஆட்சி முக்கியமா? இல்ல எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, ஆட்சி முக்கியமா மக்கள் உயிர் முக்கியமா? இல்ல இது அதனாலதான் கூட போய் நின்னாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போனாங்க, எல்லாமே பண்ணாங்க. இன்னொன்னு வந்து 2 நாள் கூட இருந்தாங்க. அதுக்கும் பழிய சுமந்துச்சு கவர்மெண்ட். கரெக்ட் தானே? இல்ல ராட்ரு, நீங்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. மக்கள் சைடுல நின்னு பாருங்க. கவர்மெண்ட் ஆஸ் எ டி ஒரு பாலிடிக்ஸ் கட்சி சப்போர்ட்டரா நின்னு பாக்காதீங்க. என்னுடைய பாருங்க, நான் மக்கள் வைக்கிறேன் சரிங்களா? 41 பேர் செத்தா காரணம் இவன மேல என்ன நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்திருக்கு அரசாங்கம் அப்படின்னு நான் இந்த பக்கம் கேட்கிறேன். அரசாங்க சைட்ல இருந்து எந்த பதிலும் வரல. ஆனா அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட்டர்கள் என்ன சொல்றாங்க, இவனை இந்த நேரத்துல நம்ம நடவடிக்கை எடுத்தோம்னா அது கட்சிக்கு கெட்ட பேரு, அரசாங்கத்துக்கு கெட்ட பேரு, நம்ம பழி வாங்குற மாதிரி தெரிஞ்சிடும். அதனால இப்ப நம்ம இருங்க தயவு செஞ்சு சொல்ல விடுங்க, என்ன தடுக்காதீங்க. இந்த நேரத்துல இவன் மேல நம்ம எந்த நடவடிக்கையும் எடுக்க வேணாம். எடுத்தா நம்ம ஏதோ பழி வாங்குற மாதிரி தெரியும். அதனால நம்ம சட்டப்படி நேர்மையா உண்மையா சொல்லுங்க. நான் ஒரு இடத்துல போய் நிக்கிறேன், இல்ல ஒரு 10 பேர் ஃபார்ம் ஆயிரு, அந்த 10 பேர்ல ஏதோ ஒரு அசம்பாவம் நடந்துருக்கு. இமிடியேட்டா ஒரு காவல் ஆய்வாளர் என்ன நடக்கும் இப்ப இந்த ஒரு விசாரணை முடிஞ்சு இப்ப வந்துச்சு, ஜபராஜ் பேர் என்னது, சாத்தான்குளம் வழக்கு எத்தனை பேருக்கு மரண தண்டனை விதித்தது மதுரை நீதிமன்றம்? 9 பேர் மரண தண்டனை, இரட்டை மரண தண்டனை, இரட்டை தூக்கு தண்டனை கொடுத்தது. ஐயா நியாயமான விசாரணை மேற்கொண்டு யாருன்னு தப்பு இதுல நியாயமான விசாரணையை இங்க தமிழ்நாடு நீதி அருணா ஜெகதீசன் தலைமை நீதிபதி ஆரம்பிச்சு 2வது அவனுங்க சிபிஐல போய் நிக்கிறானுங்கன்னா அப்பிச்சு ஓட முடிவு பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அருணா ஜெகதீசன் தலைமையில நீங்க நீதிபதி சிபிஐ கொண்டு போனதே வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி தான் கொண்டு போனது. சோ அங்க போய் நம்ம இத்தனைக்கும் போய் அதே மாதிரி கேளுங்களேன். நீங்களும் திமுகவும் பிஜேபியும் அடிச்சீங்க, இல்ல கூட்டணி வச்சீங்க, என்ன வேணாலும் பண்ணீங்க. ஆனா இந்த பிளேமிங் கேம் இருக்குல்ல, இந்த 41 உசுறு 2 பேருமே நடவடிக்கை எடுக்கலன்னு தான் நான் சொல்றேன். நான் பிஜேபியும் குறை சொல்றேன், இன்னமும் சிபிஐ அவன் மேல வழக்கு பதிவு பண்ணல, இன்னமும் சிபிஐ அவன மேல நடவடிக்கை எடுக்கல. பிஜேபி அவனை காப்பாத்துது. விசில் சின்னம் கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. இருங்க, பிஜேபி விசில் சின்னம் கேட்ட உடனே அவனுக்கு கொடுத்துட்டாங்க. அவன் சொன்ன உடனே அதிகாரிகளை மாற்றம் செய்யறாங்க. இது பிஜேபி அவனை காப்பாத்து பண்ணுது. இங்க ஸ்டேட் நான் என்ன கேக்குறேன், உண்மையிலேயே திமுக விஜய் கட்சி எதிர்க்கதா இருந்தா ஏங்க எலெக்ஷன் வந்த போது எலெக்ஷன் விஜய் அந்த அடிக்கல திமுக? நான் கேக்குறேன். அப்ப எதிர்கட்சியா இருந்தாங்க கபிலம் ப்ரோ, அப்ப அடிப்பாங்க. அதான் திமுக தலைவலி. நான் மறுபடியும் டாபிக் டைவர்ட் பண்றத பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டு போயிடும். கேக்குறது நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஐம் சாரி அனிதா, நீங்க பேசுறது எனக்கு நல்லா புரியுது.
கண்டினியூ பண்ணுங்க, பெருசா பேசுங்க, அப்பதான் எல்லாருக்கும் ஒரே புரியும். விஜயகாந்த் ராட்ரிக்ஸ் விஜயகாந்த் முதல் வந்த திமுக எதிர்த்தது. ஆனா விஜயகாந்த் நேர்மையால் பண்ணாப்புல நேர்மையாவும் ஆப்போசிட்ல அரசியல் பண்ணாங்க. அது அரசியல். இந்த அரசியலுக்குள்ள வரல. நான் கேக்கு 40 உசுறு போச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட் நடவடிக்கை எஃப்ஐஆர் இங்க போடல, விஜய் மேல போடல. சென்ட்ரல் கவர்மெண்ட் விஜய் மேல எஃப்ஐஆர் போடல. இங்க தமிழ்நாடு காவல்துறையும் போடல. இல்ல கபிலன், எஃப்ஐஆர் நீங்க பத்தி பேசுறீங்க. ஆனா வந்து அருணா ஜெகதீஷன் குழு அடுத்த நாளே விசாரணை ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் கொடுத்த அன்னைக்கே ஆரம்பிச்சு அடுத்த நாள் கரூர்ல போய் அவர் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க பாத்துருப்பீங்க. இன்வெஸ்டிகேஷன் போய் எல்லாம் அதுல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அல்ல அதுல என்ன வந்துருச்சு பாருங்க. இதுதான் பதில். இதுதான் இல்ல இதுதான் இல்ல கபிலன், திமுக என்ன வாண்டடா அங்க போய் மாத்தி கொடுத்தாங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல நான் அதை சொல்லல. இங்க என்ன நடக்குன்னா இல்ல மாறி நாங்க பண்ணலாம்னு இருந்தோம். அப்புறம் எப்படிங்க விசாரிக்க முடியும்? நம்ம எப்படிங்க விசாரிக்க முடியும்? அதத்தான் நானும் சொல்ல வரேன். அதத்தான் நான் சொல்றேன். உங்களுக்கு டைம் நானே இல்ல உங்களுக்கான டைம் பாதி ட்ரூத்தை மட்டும் சொல்றீங்க, பாதி விட்டுறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த கேஸை வந்து ஏடிஎம்கே வந்து என்ன பண்ணாங்க, ஒரு அந்த ஒய்ஃபோட அம்மா, அந்த குழந்தையோட அம்மாட்ட சைன் வாங்காம டைவர்ஸ் ஆன ஆள்கிட்ட வந்து ஃபோர்ஜரியா சைன் வாங்கி எல்லாம் நைட்டோட நைட்டா அடுத்த நாள் சுப்ரீம் கோர்ட்ல அவர் ப்ரொடியூஸ் பண்றது கேட்கறாங்க. நாங்க நேர்ல ப்ரொடியூஸ் பண்றோம் டிஎம்கே கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்றாங்க. அதுக்குமே வாய்ப்பு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் பேசட்டுமா? இல்ல நீங்க வந்து ஒரு பக்கம் மட்டும் பழி போடுறீங்க. அது ஆக்சுவலா என்ன இல்ல எங்க நான் பக்கம் போட்டேன் இல்லங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குது. சுப்ரீம் கோர்ட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். இது வரைக்கும் நான் அரசியல் தெரியல. திமுக காப்பாத்தின மாதிரி நீங்க பேசுறீங்க. திமுக காப்பாத்தலாம் கிடையாது. அதுக்கு விசாரணை மேற்கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அதுக்குள்ள இல்ல இப்ப நான் பேசுறேன், நடுல இன்டர்ப்ட் மட்டும் பண்ணக்கூடாது. ஓகேவா? அனதா நீங்க பேசுங்க. அனதா அவர் கேட்பாரு, நீங்க பேசுங்க. அவர் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நீங்க பேசுங்க. அனதா இல்ல இருங்க, ராட்ரிக்ஸ் இருக்காரா இல்லன்னு தெரியல. ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு, ஆனா பேசுறாரா என்னன்னு தெரியல. இருக்காரு. இல்ல இருக்காரு. முதல்ல இருங்க ராஜா கிட்ட இருங்க. ராட்ரிக்ஸ் நல்லா புரிஞ்சுக்க. வந்து திமுக ஏன் இல்ல ப்ரோ, நாங்க தனி நீதிபதி அருணா ஜெகல நாங்க வந்து வச்சுட்டோம். அது மூலமா நடக்கும்போது அவங்க திடீர்னு போயிட்டு சாட்சி வந்து தனி நீதிபதி மட்டும் சொல்ல, அதுக்குதான் சொன்னேன். அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு போலீஸ பேர் மறந்துருச்சு எனக்கு. கோர்ட்ல ஹைகோர்ட்ல சொன்னோடனே அன்னைக்கு ஈவினிங்கே போட்டாங்க ஒரு ஆபீசர். அவர் ரொம்ப அவர் மேலேயும் அவர் அதை பத்தி நீங்க சொல்ல மாட்டீங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க சொன்னதை நான் மறுக்கல. ஒரு நிமிஷம் என்ன சொல்ல விடுங்க. நீங்க வேலையை பாருங்க ராஜ். நீங்க வேலையை பாருங்க ராஜ். இன்னொரு டைம் பேசிக்கோங்க கபிலன். இந்த டாபிக் பேசுறேன், அப்புறம் இன்னொரு டைம் பேசிக்கணும். ராஜுங்க அமைதியா இருக்கு. சரிங்க சார் இருங்க. நான் என்ன தனி நீதிபதி விசாரணை, அதுக்கப்புறம் அவனுக்கு கலைக்க பார்த்தா, அதுக்கப்புறம் அவனுக்கு போனானுங்க. மதுரை கோர்ட்ல இருந்து சென்னை கோர்ட்ல இருந்து டெல்லி கோர்ட் மாத்தினானுங்க. அங்க இருந்து போயிட்டு காங்கிரஸ் வச்சு அங்க பிஜேபி லாயர்ஸ் வச்சு அப்புறம் அவனுங்க வந்து மூவ் பண்ணி அவனுங்க சிபிஐ மாத்தினானுங்க. மறுக்கல. கையில கேஸ் இருக்கும் போதே நான் கேட்கறது சிம்பிள் தான், வேற ஒண்ணுமே இல்லைங்க ராட்ரிக்ஸ். கரூர்ல அன்னைக்கு நைட்டு 7 இங்கிருந்து கிளம்பி வந்து ஏர்போர்ட்ல இருந்து சென்னைக்கு வந்தான். அந்த இன்பிட்வீன் கேப்ல அவங்கள எஃப்ஐஆர் போட்டிருக்கலாம். அவ்வளவுதான் நான் கேட்டேன். அவ்வளவுதான். பண்ணதுக்கு அப்புறம் கபிலம் ப்ரோ, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, அடிக்கடி பிரேக் ஆகுது. நான் போறேங்க.
கபிலம் ப்ரோ நீங்க பேசுறது பிரேக் ஆகுதுன்னு சொல்றேன். கபிலன் ப்ரோ அப்படியே பேசுங்க, ஒண்ணும் இல்ல, பேசுங்க. கேக்குதா? அண்ணாத்தா இல்ல அவர் பேசுறது கேட்கலையே. எங்க அண்ணாத்தா போயிட்டாருங்க. நல்லா பேசிட்டு இல்ல இருந்தாங்க அவரு. எங்க அண்ணாத்தா போயிட்டாரு. ஏன் இப்படி பண்றீங்க? நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு அவரு. வாய்ஸ் ஆக்சுவலி அவர் பாதி கேட்க வந்தது ஒவ்வொரு வார்த்தையிலயும் பிரேக் ஆகுது. அது சொல்ல வேண்டாமா அவர்கிட்ட? அவர் தெரியணும்ல. இல்லங்க, அவரோட ஐடியா ரிப்போர்ட் வச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்க. ஆமா ரிப்போர்ட் அடிக்கிறானுங்க. ஆக்சுவலி அவர் கேட்க வந்தது வலையில சிக்கன எலிய விட்டுப்புட்டு மறுபடியும் வலைய விரிச்சு அந்த எலி வந்த